இப்போது நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t⁻3 என்ன அப்படின்னு பார்ப்போம். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t⁻3. ஓகேவா? ஸோ இதோட வாட் இஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t⁻3. ஸோ நம்மளுக்கு தெரியும் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t⁻n அப்படின்னு இருந்துச்சுன்னா அதை எப்படி எழுதுவோம்னா ஸோ 3 factorial basically n factorial divided by ஓகேவா s பவர் n plus 1ன்னு எழுதுவோம். ஓகேவா s பவர் 1ன்னு எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு இப்போ ஃபங்க்ஷன் f of t என்ன இருக்குன்னா t⁻3. ஓகேவா? அப்போது லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t⁻3. ஸோ இதை வந்து எப்படி எழுதுவோம்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாங்க t⁻n இருக்குது, அப்போ n ஃபேக்டோரியல்னு எழுதுகிறோம். அப்போது t⁻ இங்கே 3 இருக்குது, ஸோ அதை 3 ஃபேக்டோரியல்னு எழுதணும். ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா s பவரில் என்ன இருக்குது? ஓகேவா? s பவரில் n + 1. இங்கே n இருக்குது, n + 1ன்னு s பவரில் எழுதுகிறேன். இங்கே 3 இருக்குது, அப்போது என்ன எழுதணும்? 3 + 1ன்னு நம்ம எழுதணும். சரியா? இதுதான் t⁻3யோட எக்ஸ்பிரஷன். இதை நம்ம அப்படியே கூட விட்டுறலாம், இல்லைன்னா இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஓகேவா L of t⁻3 is equal to 3 factorial நம்ம எப்படி எழுதலாம்? 3 times 2 times 1 divided by s பவர் 3 + 1 4. ஸோ இதை ஃபர்தராக நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா L of t⁻3 is equal to 6 இல்லையா? 6/s பவர் 4 அப்படின்னு வரும். இதுதான் வந்து லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் t⁻3.